ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். பொதுவாகவே மோடி அவர்கள் எதை திறந்து வச்சாலுமே அது உருப்பட்டதில்லை அல்லது நல்லா இல்லாமல் போயிடும். மற்ற மாநிலங்களாவது மோடி திறந்து வச்சது சில வாரத்திலேயோ அல்லது சில மாதத்திலேயோ தான் அது பிரச்சனை இருக்குது அப்படின்றது வெளியே வரும். ஆனால் தமிழ்நாட்டுக்கும் மோடிக்கும் எப்போவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் திறந்து வச்ச சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாம்பன் பாலம் பழுதாகி நின்றுச்சு. இப்படி பழுதாகி நின்ற உடனேயே அண்ணாமலை இதற்கு வேறு மாதிரியான முட்டை கொடுக்குறாரு. அதுவும் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, மதுரை ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும், அந்த ஏர்போர்ட்ல இருந்து விமானம் மூலியமாக சென்னைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்ல வேறு மாதிரியாகவும் பேசுறாரு நம்ம அண்ணாமலை. இப்படி ஆரம்பமே மோடிக்கு ரணகலமாயிருச்சு தமிழ்நாட்டில். சரி, திறந்து வச்சதுதான் அப்படி ஆகிப்போச்சு, அந்த விழாவிலேயாவது ஏதாவது நல்லா பேசுவாருன்னு சொல்லி பார்த்தா, நான் வாயை திறந்தாவே பொய் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான பொய்களை அத்தனையுமே, அந்த ஸ்பீச் முழுக்கவே ஒரு பொய் அப்படின்னு சொல்லும் விதமாக அவ்வளவு பொய்களை பேசியிருக்கிறாரு மோடி அவர்கள். இந்த பொய்களை எல்லாம் ஒன்றிய அரசுடைய டேட்டா வச்சு நம்ம இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போகிறோம். இந்த வீடியோ என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்றைக்கு பொதுக்கூட்டத்தில் எல் முருகன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது ராமநவமி அன்னைக்கு மோடி அவர்கள் இந்த பாலத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. பொதுவாகவே நவராத்திரி அன்னைக்கு மோடி அவர்கள் விரதம் இருப்பார். இப்படி விரதம் வச்சுக்கிட்டே நமக்காக இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறார், ஒரு ராமரை போல அங்கிருந்து வந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நிறைய பில்டப் கொடுத்தாரு. பொதுவாகவே ஒருத்தர் பொய் பேசக்கூடியவராக இருக்கலாம், ஆனா விரதம் வச்சுக்கும் போது கடவுளுக்கு பயந்து உண்மையை தான் பேசுவாங்க. ஆனா விரதம் வச்சாலும் நான் பொய்யை தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான பொய்களை மோடிஜி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதாவது குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பன் பாலம் வந்து ஒரு பொறியியல் துறையிலே ஒரு அதிசயம் அப்படின்னு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏழை மக்களுக்கு நான் 12 லட்சம் வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு 3 மடங்கு அதிகமான நிதியை கொடுத்துருக்கேன்றாரு. பாம்பன் பாலத்தை 100 ஆண்டுக்கு முன் கட்டியவர் ஒரு குஜராத்தி, இன்னைக்கு திறந்து வச்சவனா குஜராத்தி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. பாம்பன் பாலம் கட்டினதுனால சுலப வியாபாரம் ஆகும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. 10 ஆண்டுல தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்கள் 7 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோன்றார். தமிழ்ல கையெழுத்து போடுவதில்லைன்னு இருக்கிறார். மருத்துவ படிப்பை தமிழ்ல சொல்லி கொடுங்கன்னு இருக்கிறார். என்னங்க மோடி அவர்கள் பேசினா அத்தனையுமே சொல்றீங்களே, இது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எல்லாமே பொய் தான். ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு, பாம்பன் பாலம் வந்து பொறியியல் துறையில ஒரு அதிசயம்ன்றார். 1911 ஓல்டு பாம்பன் பாலம் வந்து கட்டப்பட்டு 1914 திறந்து வைக்கப்படுது. 1964 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புயல், அந்த பாலத்தில் போய்கிட்டு இருந்த ரயிலே வந்து 6 பெட்டிகளை வந்து கடலுக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புயல். அந்த புயலில் கூட அந்த பாலம் வந்து சேதமாகலை. அதே போல் 2013 பார்த்தீங்கன்னா 220 டன் எடை கொண்ட ஒரு கப்பல் அந்த பாலத்தில் போய் மோதிருச்சு. அப்போவுமே அந்த பாலத்துக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் மோடிஜி அவர்கள் 535 கோடி ரூபாய்க்கு கட்டக்கூடிய அந்த பாலம் திறந்து வச்ச சில நிமிடத்திலேயே ஒர்க் ஆகாமல் போயிருச்சு. சரி, இது திறந்து வைக்கும் போது தான் ஒர்க் ஆகாமல் போச்சா அப்படின்னு கேட்டால், கட்டி முடிச்சோடனே அது ஒர்க் ஆகாது, வேஸ்ட்டுன்னு சொல்லி தான் நான் சொல்லலை, ரயில்வே துறையுடைய பாதுகாப்பு ஆணையராக இருக்கக்கூடிய AM சௌத்ரி அவர்கள் கடந்த நவம்பர் மாதமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாலம் கட்டி முடிச்ச பிறகு இவர் ஆய்வு பண்ணதில் அதில் நிறைய துருப்பிடிச்சிருச்சு, அரிப்பு ஏற்பட்டிருக்கு, இதை வந்து உடனடியாக சரி செய்யணும், ரயில்களை இதில் இயக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டையே கொடுத்தாரு. இந்த ரிப்போர்ட் என்னாச்சுனே தெரில. நவம்பர் மாதம் அவர் சொன்னதுலேருந்து பட்டி டிங்கரிங் பண்ணி இப்போ மோடிஜி அவர்களை திறந்து வைக்க சொன்னால், மோடிஜி திறந்து வைக்கும் போதே இப்படி பாலம் பழுதாகி போச்சு. பாலம் பழுதாயிருச்சு அப்படின்றது மீடியாவில் வெளியே வந்த உடனேயே பாஜக மாநில தலைவர் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கிட்ட போய் செய்தியாளர்கள் மதுரை ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க, அப்படியானா எனக்கு எதுவுமே தெரியாதுனா, நான் கவனிக்கலனா அப்படின்றாரு இந்த அண்ணாமலை. இது வந்து ஏசியாலேயே இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை, நம்ம இடத்துல இருக்கு. அதனால் எனக்கு சரியா தெரியல. ஆனால் இதே அண்ணாமலை மதுரையிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலம் பழுதாயிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த பாலம்லாம் ஒன்றும் பழுதாகலை. ட்ரெயின் வந்து அந்த பாலத்துலேருந்து எண்டு போய் முடிஞ்சு தாண்டுற வரைக்கும் அந்த பாலம் மேலே தான் நிற்கும். இந்த பாலம் என்னடா மேலே நிற்கிது கீழே இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்காரர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாலம் பழுதாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. நான் அமைச்சர்கிட்ட பேசிட்டேன், டெக்னாலஜி அதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார் இந்த அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை இந்த பாலம் மேலே ஏறி இறங்குறது கூட தெரியாத அளவுக்கு கூமுட்டையாக தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்கன்றதை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே பிரச்சனை என்ன, பாலம் மேலே போயிடுச்சு இறங்கலை அப்படின்றது பிரச்சனையா? பாலம் மேலே போகும்போதே ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு ஒரு பக்கம் இறக்கிக்கிட்டு இருந்ததுனால தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு, பழுதாயிருச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரே சீராக தான் மேலே போகணும், ஒரே சீராக தான் கீழே இறங்கணும். ஆனால் ஒரு பக்கம் மேலே போயிருச்சுனாவே திருப்பி கீழே இருக்கும்போது அது ட்ராக் சமமாகாது. இதனால தான் அது பழுதாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மேலே போயிருச்சு, ட்ரெயின் போன பிறகு தான் அது கீழே வரும், கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே பழுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. ஏன் நம்மளை மோடி திறந்து வச்ச எதுவுமே பழுதானது கிடையாதா? இதே பாம்பன் பாலம் போலவே
குஜராத்தில் 2.32 கிலோமீட்டருக்கு ஒரு பாலத்தை கட்டுறாங்க. சுதர்சன் சேது அப்படின்றது அந்த பாலம். அதுவும் தண்ணியில் கட்டப்பட்ட பாலம் தான். அந்த பாலம் திறந்து வச்ச 5 மாசத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா குண்டு குழியும் ஆயிடுச்சு. ஒரு மலைக்கே தாங்கவே இல்லை. இது மட்டுமா, பிரகதி டனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டனல் வந்து கட்டி வச்சார் மோடி. அது திறந்து வைக்கும்போது என்ன சொன்னார், இது மாதிரிலாம் எவனாலையும் கொஞ்ச காலத்தில் இப்படி ஒரு டனல் கட்ட முடியாதுன்றாரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மலையிலே தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்றுச்சு. தண்ணி வந்து வெளியேறவே இல்லை. புண்டல்கண்டில் உத்தரப்பிரதேசத்தில் அவர் வந்து திறந்து வச்ச 4 வழிச்சாலை பொத்துக்கிட்டு போயிருச்சு. இதே போல தான் மும்பையில் வந்து ஒரு கடலில் மிகப்பெரிய பாலம் அமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிகா வச்செல்லாம் வந்து ஒரு பிஆர் வேலைலாம் பார்த்தாங்க. அந்த பாலத்தில் குண்டு குழியுமா ஒரே மலைக்கே தாங்க முடியாத அளவுக்கு பொழந்து வந்தது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆனால் என்னன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி அவருடைய ராசி அப்படி, அவர் ஒரு பீட அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே நம்ம பகுத்தறிவு பூமியில் இருக்கக்கூடிய நாம அதை மட்டுமே பார்க்கக்கூடாது. இதில் மிகப்பெரிய ஊழல் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தரமில்லாத பொருட்களை இவங்க பயன்படுத்துறதுனால தான் சில நிமிடங்களே இப்படியான பிரச்சனைகள் வருது. சில வாரத்தில் இப்படி பிரச்சனைகள் வருது. மழைக்கு கூட தாங்க மாட்டேங்குது, மழைநீர் தேங்குது உள்ளிட்ட பிரச்சனைகள் வருவதற்கு மெயினான காரணம் இவங்க ஊழல் பண்றாங்க அப்படின்றதான் சிஏஜி ரிப்போர்ட்டை தானே சொல்லுச்சு. அப்போ பாம்பன் பாலம் பழுதாகி நின்றுச்சு. ஆனால் இதை தான் பொறியியல் துறையுடைய அதிசயம்ன்றாரு. 100 ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த பாலம் தான் பொறியியல் துறையோட அதிசயமே தவிர உங்க பாலம் கிடையாது. அதுக்கடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது 100 ஆண்டுக்கு முன் கட்டப்பட்ட அந்த பாலத்தை வந்து கட்டினவரே ஒரு குஜராத்தியா. இன்னைக்கு புதுசா இந்த பாலத்தை கட்டக்கூடிய நான் திறந்து வச்சிருக்கேன், நானும் ஒரு குஜராத்தி அப்படின்னு சொல்லி பேசுறாரு மோடி அவர்கள். உண்மையிலேயே அந்த பழைய பாலத்தை கட்டினது குஜராத்தியா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அப்படின்னா இது அவ்வளோ ஒரு வடிகட்டிய பொய்யா இருக்கு. அதாவது பாமன் பாலத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர் அப்படின்னா கான்டிலிவர் ஸ்கெர்சர் ரோலிங் லிஃப்ட் பிரிட்ஜ் அப்படின்றதான். அதாவது வில்லியம் டொனால்ட் ஸ்கெர்சர் என்ற அமெரிக்கன் இன்ஜினியர் தான் இதை டிசைன் பண்றாரு. சிறு வயதிலே இப்படி டிசைன் பண்ணதுனால உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பிரிட்ஜ் வந்து 150 பிரிட்ஜுகள் வந்து கட்டப்பட்டுச்சு. அவர்கிட்ட தான் பேட்டன்ட் இருக்கு. அவருடைய நிறுவனம் வந்து சிக்காகோவில் இருக்கு. இவர் ஒரு குஜராத்தியா, இவர் ஒரு அமெரிக்காவுடைய இன்ஜினியர். சரி, இவர் டிசைன் தான் பண்ணாரு, ஒருவேளை கட்டுனது கொத்தனாரு எங்க குஜராத்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கட்டினது யாருன்னு பாருங்க, ஹெட்ரைசன் அண்ட் கோ யூகே நிறுவனம் தான் இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. ஜூன் 1911 இருந்து டிசம்பர் 1913 வரைக்கும் 30 மாதத்துல இதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ பாலத்தை டிசைன் பண்ணதும் குஜராத்தி கிடையாது, பாலத்தை கட்டணும் குஜராத்தி கிடையாது. சரி, திறந்து வச்சாத குஜராத்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிப்ரவரி 24, 1914 இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. பாலத்தை ஓப்பன் பண்ணவர் யாருன்னா அப்போ சதர்ன் இந்தியன் ரயில்வேவுடைய ஹெட்டாக இருந்த நெவேலே பிரஸ்லி அப்படின்றவர் தான் இதை திறந்து வச்சிருக்கிறார். அப்போ திறந்து வச்சவரும் குஜராத்தி இல்லை. சரி, 1964 ஒரு புயல் வந்துச்சு. அப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணாங்க. அந்த சரி பண்ணவதாவது குஜராத்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தா 1965 மார்ச் வரைக்கும் அந்த புயலால் ஏற்பட்ட கொஞ்சம் சின்ன சேதத்தை வந்து சரி பண்ணுறாங்க. அந்த சரி பண்ண இன்ஜினியர் மெட்ரோ மேனாக அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீதரன் தான். அவர் கேரளாக்காரர், அவரும் குஜராத்தி இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் மோடிஜி அவர்கள் பாலத்தை 100 ஆண்டுக்கு முன்பு கட்டியவர் குஜராத்தி, நான் திறந்து வச்ச குஜராத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு தெரில. ஒருவேளை நம்மளை வடக்கன் அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரிலங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து 12 லட்சம் வீடு நான் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. உண்மையிலேயே கட்டி கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய PM ஆவாஸ் யோஜனா வெப்சைட்டுக்கு போய் பார்த்தா 17/3/2025 வரைக்கும் என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் ஒதுக்கப்பட்ட வீடுகளே பார்த்தீங்கன்னா 6,80,347 வீடு தான். இதில் 5,99,095 வீடு கட்டி முடிக்கப்பட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ கட்டி முடிக்கப்பட்ட வீடு வெறும் 5,99,000 தான். இவர் சொல்லக்கூடிய 12 லட்சம் கிடையாது, ஒன்றிய அரசோட டேட்டா. சரி, இதில் மொத்த நிதியை, இதுதான் ரொம்ப கொடூரமானது. கிராமங்கள்லாம் போட்டால் மோடி வீடுன்றாங்க, ஆனால் மோடி வீடு கிடையாது. இதில் வந்து மொத்த நிதி எவ்வளோ தெரியுமா? 48,076.22 கோடி தான். ஆனால் ஒன்றிய அரசுடைய பங்கு இதில் வெறும் 11,185.30 கோடி தான். இதில் ஒதுக்குனது 10,338.05 கோடி தான். அப்போ மீதி இருக்கக்கூடிய 36,890 கோடியை மாநில அரசு தான் போடுது. அப்போது ஒன்றிய அரசுடைய பங்கு எவ்வளவு கீழே இருக்கு பாருங்க. 11,000 கோடி எங்கே இருக்குது, 36,000 கோடி எங்கே இருக்குது. அப்போ இது மாநில அரசு தான் கட்டி கொடுக்குது. ஆனால் இது தன்னுடைய புகழாக மாற்றிக்கிறாரு இந்த மோடி. அதுவும் 12 லட்சம் வீடு கட்டி கொடுத்ததாக பொய்ய சொல்கிறாரு. இந்தியா முழுவதும் கட்டி கொடுக்கப்பட்ட மொத்த வீடுகளே 19 லட்சம் தான். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 12 லட்சம் எப்படி கட்டி கொடுத்தீங்க? அப்போ இதுவும் பொய்யா? இன்னொரு விஷயம் சொல்றாரு, கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு நிதியை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட நிதியை பாருங்க, அதை விட 3 மடங்கு அதிகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு. அதாவது அன்னைக்கு இருந்த விலைவாசியோடைய நிலைமை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியோடைய நிலைமை என்ன, அன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்துச்சு, இன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்துச்சு, அன்னைக்கு நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு எவ்வளோ, இன்னைக்கு நம்மளுடைய ரூபாய் மதிப்பு எவ்வளோ, அன்னைக்கு இருந்த ஜிடிபி எவ்வளோ, அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் எவ்வளோ, இதெல்லாம் எதையுமே பார்க்காம வெறும் நம்பர்ஸ் இவ்வளோ கோடி அவங்க கொடுத்துருக்காங்க, நான் அதை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டேயே பேசுகிறாரு இந்த மோடிஜி.
இந்த விஷயத்துல வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போவேணாம். மோடிஜி திறந்து வச்சார்ல இந்த பாம்பன் பாலம், அதை வச்சு நம்ம அம்பலப்படுத்தலாம். இந்த பாம்பன் பாலம் வந்து கட்டப்படுவதாக எப்போ அறிவிக்கிறாங்கன்னா 2019ஆம் ஆண்டு. 2020 பாம்பன் பாலம் கட்டுவதற்காக மோடி அறிவித்த ஒதுக்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? 250 கோடி ரூபாய். ஆனால் 2025 இப்போ கட்டி முடிக்கப்பட்டு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னா 535 கோடி ரூபாய். அப்போ 2020ஆம் ஆண்டு 250 கோடியிலேயே அந்த ப்ராஜெக்டை கட்டி முடிச்சிருக்கலாம். 2025 ஏன் 530 கோடி ஆயிருச்சு? அப்போ கட்டினாலும் அது ஒரே ப்ராஜெக்ட் தான், இப்போ கட்டினாலும் அது ஒரே ப்ராஜெக்ட் தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா 2020 அப்போ இருந்த ரூபாய் மதிப்பு, அப்போ இருந்த பொருட்களுடைய விலை எல்லாமே ஒப்பிடும்போது கூட தான் செய்யும். அப்போ 250 கோடி ரூபாயில் கட்டியிருக்கக்கூடிய ப்ராஜெக்டை எதற்காக கூடுதலாக 250 கோடி ரூபாய் போட்டு கட்டினீங்க? அப்போ நீங்கள் ஊழல் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பதும், நான் 250 கோடி ரூபாய் கட்டக்கூடிய ப்ராஜெக்டை 530 கோடி ரூபாய் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொன்னாலும் அது ஒரு மடத்தனமான வாதம் தான். இந்த பாலம் என்பது வெறும் 2 கிலோமீட்டருக்கு மட்டுமே போடப்பட்ட பாலம் இல்ல. பிரிட்டிஷ் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கக்கூடிய 22 மைல் தூரத்துக்கு நம்ம பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1894 இலங்கை பிரிட்டிஷ் அரசு இதுக்காக நான் 2.59 கோடி ரூபாய் ஒதுக்குனாவே போதும், நாங்கள் அதை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அதே போல் 1895 2.49 கோடி ரூபாய் இருந்தாவே போதும், நாங்கள் அதை கட்டி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு 22 மைல் தூரத்துக்கே வெறும் 2.50 கோடியிலேயே வந்து கட்டிடலாம், 2.5 கோடி தான் ஆகும். அதுக்கு எதுக்கு நீங்க 530 கோடி ஒதுக்குனீங்க அப்படின்னு சொல்லி என்னால கேட்க முடியுமா? இல்ல பிரிட்டிஷ் பாருங்க வெறும் 2.5 கோடி தான் ஒதுக்குனா பாலத்துக்கு, நான் 530 கோடி ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி போய் பேச முடியுமா? அது மாதிரி தான் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட அந்த பணத்துக்கும் நீங்க ஒதுக்கக்கூடிய பணத்துக்கும் உள்ள வித்தியாசம். கால மாற மாற விலைவாசி, ரூபாயோட மதிப்பு, பொருளாதார கொள்கை, ஜிடிபி எல்லாம் கூட கூட பணத்தோட வேல்யூ கூடிக்கிட்டே தான் போகும். ஆனால் எவ்வளவு சதவீதம் நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்றதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து ப. சிதம்பரம் கூட சொன்னார், எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை கேட்டாவே இதை தெளிவாக சொல்லுவானு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் அது கூட போக தேவை. எல்கேஜி பிள்ளைகிட்ட கேட்டாவே ஏங்க அன்னைக்கு குச்சியோட விலை இவ்வளோ, இன்னைக்கு குச்சியோட இவ்வளோ, பேப்பரோட விலை அவ்வளோ, இன்னைக்கு பேப்பரோட இவ்வளோ, அதுக்காக நான் இவ்வளவு காசு கொடுத்து பேப்பர் வாங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு எல்கேஜி பிள்ளையே சொல்லிடுறோம். அதைத்தான் மோடி அவர்கள் நம்மகிட்ட 3 மடங்கு அதிகமான நிதி ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது நம்மள வடக்குன்னு நினைச்சு பேசுறாரு. இதே மாதிரி நம்மள வடக்குன்னு நினைச்சு இன்னொரு விஷயத்தையும் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த பாம்பன் பாலம் திறந்ததுனால பாத்தீங்கன்னா சுலப வியாபாரம் வந்துருமா, வேலை வாய்ப்பு உருவாகிரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதாவது ராமேஸ்வரம் வந்து இது இவ்வளவு நாள் தீவா இருந்தது மாதிரியும், அந்த மக்கள் வந்து உள்ள எல்லை பகுதிக்குள்ள வர முடியாம தவிச்சது மாதிரியும், வேலை வாய்ப்பு கிடைக்காம அங்கிருந்து எப்படா நம்ம ராமநாதபுரத்துக்குள்ள போறது, மதுரைக்கு போறது, சென்னைக்கு போறது, நம்ம போக முடியாம தீவா இருக்கிறவே, இப்படி நமக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது மோடி அவர்கள் முதல்ல ஒரு பாலத்தை கட்டி அந்த மக்கள் அங்கிருந்து வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது மாதிரி இவர் ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருந்தாரு. அதுவும் எங்க நின்று இவர் பேசுறாரு அப்படின்றதா மெயினானது. இந்திரா காந்தியால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1988 ராஜீவ் காந்தியால திறந்து வைக்கப்பட்ட பாம்பன் பாலம், ரோடு பாலத்துல நின்றுகிட்டே இந்த விஷயத்த பேசுறாரு. அப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்பே ராமேஸ்வரத்தை ரயில்வே ட்ராக் கனெக்ட் பண்ணிருச்சு. 37 ஆண்டுகளுக்கு முன்பே ராமேஸ்வரத்தை பாம்பனுடைய ரோடு பாலம் கனெக்ட் பண்ணிருச்சு. ஆனா இவர் தான் இப்போ புதுசா பாலம் கட்டின மாதிரி சுலப வியாபாரம் வந்துடும், வேலை வாய்ப்பு வந்துடும், பயணம் சுலபமாயிரும். அடேங்கப்பா, வடக்கன் கிட்ட பேசுற மாதிரியே பேசுறாரு மோடிஜி. இது தமிழ்நாடு. சரி, இதாவது நம்மளை வடக்குன்னு நினைச்சவர் பேசுறாருன்னு சொல்லலாம். ஆனா அவரே ஒரு வடக்கன் தான், எனக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு லெட்டர் அனுப்பக்கூடிய எந்த ஒரு லெட்டர்லையுமே பாருங்க தமிழ்ல கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்றார். அதை இவர் எந்த மொழியில சொல்றாரு? அவருடைய தாய்மொழியான குஜராத்தில சொல்றாரா? இல்ல, இந்தி மொழியில சொல்றாரு. அப்போ கையெழுத்து தமிழ்ல போடுங்க, தாய்மொழியை வளருங்கன்னு சொல்வதையே தன்னுடைய தாய்மொழியில சொல்லாம இன்னொரு மொழியில பேசக்கூடிய நபர் தான் இந்த மோடி. சரி, கையெழுத்து அப்படின்னாவே எதுக்குங்க அது பயன்படும்? ஒரு கையெழுத்து ஒருத்தர் இருக்கும், நம்மளுக்கு பல பேர் ஒரே பேர் இருக்கும், யாசீர்ன்ற பேர்லேயே பல பேர் இருப்பாங்க. ஆனால் யாசீர்ன்னு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி கையெழுத்து போடுவாங்களா? கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கையெழுத்து முறைகள் இருக்கும். அந்த கையெழுத்து யாரும் இன்னொருத்தவங்க காப்பி பண்ணி போட்டக்கூடாது என்பதற்காகவே கையெழுத்து புரியாத மாதிரி போடுவாங்க. சில பேர் கையெழுத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த மொழியில் கையெழுத்து போட்டுருக்காங்கன்றதே தெரியாது. இங்கிலீஷா, தமிழா, இல்லை ஃப்ரெஞ்சு மொழியில் போட்டுருக்காங்களா, ஹிந்தியில் போட்டுருக்காங்களா, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே கிறுக்கி வச்சிருப்பாங்க, அதுதான் கையெழுத்து அப்படின்வாங்க. அப்போ இதுதான் கையெழுத்துடைய சாரம்சமே. கையெழுத்து அப்படின்றதுக்கான தனித்துவமே அது புரியக்கூடாது, அது வந்து யாரும் போடக்கூடாது, தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து ஒரு தாய்மொழியில் போடுங்கன்றாரு. ஏங்க, ஒருத்தர் போடுற கையெழுத்து எந்த மொழினே கண்டுபிடிக்க முடியாது, அது தமிழில் இருந்தா என்ன, இங்கிலீஷில் இருந்தா என்ன? இந்த வடையதோ இவர் இப்போ சுடலைங்க. 2024 கேமர்ஸ்கள் எல்லாம் சந்திக்கும் போது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கேமர்ஸ் எல்லாம் சந்திக்கும் போது இந்த வடையை சுட்டாரு. அப்போவே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து இவருக்கு வந்துச்சு. என்னன்னா, நீங்கள் வந்து தாய்மொழியில தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு அந்நியப்படுறதா இருக்கு, நீங்கள் தாய்மொழியை தான்
வந்து உயர்த்தணும் அப்படின்னா இந்திக்கு ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பணம் ஒதுக்குறீங்க? தாய்மொழிக்கு நீங்கள் பணத்தை ஒதுக்க வேண்டியதானே? அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் தாய்மொழியில் கையெழுத்து மட்டும் போடுறது ஒரு திணிப்பாக, ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் அதற்கு எதிர்ப்பு என்பது கிளம்புச்சு. அதாவது இவங்க தாய்மொழியில் மருத்துவம் படிங்க, தாய்மொழியில் பொறியியல் படிங்க, தாய்மொழியில் கல்வி கருங்க அப்படின்னு சொல்கிறதா தாய்மொழி வளர்ப்பதற்காக கிடையாது. இங்கிலீஷ் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, ஆங்கிலத்தை வந்து வெறுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியிலே பிஇ படிங்க, தமிழ்நாட்டில் தமிழ் மொழியிலே எம்பிபிஎஸ் படிங்க, தமிழ்நாட்டில் தமிழ் மொழியே ஸ்கூல் படிங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்வதற்கான மெயினான காரணம் ஆங்கில வெறுப்பு. அந்த வெறுப்போடைய வெளிப்பாடு தான் ஆங்கிலத்தில் கையெழுத்து போடாதீங்க, தமிழில் போடுங்கன்றது. சரி, இவ்வளவு பேசுறாருல மோடிஜி தமிழில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழில் ஒரு கடிதத்தை எழுதி தமிழ்லேயே ஒரு கையெழுத்து போடுறாரு. ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதி 2152 கோடி ரூபாய் தடுத்து நிப்பாட்டிருக்கீங்களா, அதை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு 4034 கோடி ரூபாய் தடுத்து நிப்பாட்டிருக்கீங்களா, அதை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? மெட்ரோ திட்டத்துக்கு பணம் தரணுமே, அதை கொடுத்துருவீங்களா? அப்போது உங்களுக்கு பிரச்சனை எந்த கையெழுத்து அப்படின்றது இல்லை, மொழியால் நீங்கள் தமிழ் மொழியை அழிக்க வர்றீங்கன்னு தெரிஞ்சு உங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அம்பலப்படுத்தின உடனே பார் உனக்கு நான் எதிராக கோல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பேச போய், அதாவது நீங்களே நான் ஒரு வடக்கன், நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போய் நின்றுட்டீங்க. ரயில்வே பட்ஜெட்டுன்னு காலங்காலமாக இருந்துச்சு, அந்த பட்ஜெட்டை தூக்கி விட்டு ரயில்வேக்கு நான் அதிகமாக நிதி ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு மோடிஜி. கல்விக்காக, உரிமைக்காக நம்ம வந்து குரல் கொடுத்தோம், நம்ம நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தோம்னா அழுகை அப்படின்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துறாரு, அழுதுகிட்டே இருங்கன்றாரு. அப்போ நீங்கள் ஒப்பாரி வச்சதெல்லாம் நான் சொல்லவா? குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத் என்ன பிச்சைக்கார மாநிலமா, ஏன் பிச்சை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிங்களே, அதெல்லாம் எந்த வகையில் போய் சேர்க்கறது? அப்போ உரிமைக்காக மக்கள் குரல் கொடுப்பதை போல இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னா உங்களைப் போல ஒரு பிரதமரை இந்த நாடு பார்த்துருக்கோமா? ஒரு கேவலமான பிரதமராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சுகள் வெளிப்படுத்துறதா இருக்குது. அப்போது வாயை திறந்தாவே பொய் மட்டும்தான். அதுவும் நவராத்திரிக்கு விரதம் இருக்கும் போதே ஒருத்தரால் இவ்வளவு பொய்களை சொல்ல முடியும் அப்படின்றப்பயே எனக்கு தலையே சுற்றுது. அதாவது ரஜினி சொல்வார்ல, ஒரு நிமிஷம் எனக்கு தலை சுற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி மோடி அவர்கள் பேச பேச நேற்று எனக்கு அப்படி தலை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு பொய்களை ஒரு பிரதமர் பேசக்கூடாது. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க, செய்யலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, செய்யாதீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு இப்படிப்பட்ட பொய்களை பரப்பிக்கிட்டு, அதுவும் மேடை நகரம் கொஞ்சம் கூட இல்லாமல் தங்கம் தென்னரசு அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு, நிதியமைச்சரை மேடையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு செயல். தயவு செஞ்சு திருந்துங்க மோடிஜி. நன்றி.